ஆதி காலத்துல இருந்தே கருப்பா இருந்தா இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணவங்களை வச்சு கூட சொல்லுவாங்க. கம்யூனிட்டி பேஸ் பண்ணவங்களை வச்சு கூட இல்ல, கம்யூனிட்டி பேஸ் பண்ணவங்களை வச்சுதான். ஸோ வணக்கம் கேகே. வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு வந்து இந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்கூல் டேஸு சின்ன பசங்க அந்த டைம்ல இருந்தே ஒரு இஷ்யூ இப்பவும் இருக்கு. பட் ஆனால் வெளில வந்து டைரக்டா சொல்ல மாட்டாங்க. என்ன இஷ்யூ அப்படின்னா, அந்த கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றது. ஸோ இது வந்து எல்லாரும் மோஸ்ட்லி நிறைய லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சில கிஃப்டட்ஸ் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க வேற எதுவும் மேபி டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தான் இந்த டாபிக் பற்றி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இது எங்க லைஃப்லயும் சரி, நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கும். சரி, அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சோம். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? உங்களோட தாட்ஸ் என்ன, இதை பத்தி சொல்லுங்க. இந்த டாட்ஸின் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது ரொம்ப நாளா பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த ஒரு டாபிக் தான். ஏன்னா கலர் டிஸ்கிரிமினேஷன் தான் ஆக்சுவலா இது வந்து பேசணும் அப்படின்னா. ஸோ கலர் டிஸ்கிரிமினேஷன்னா வந்து நம்ம இதுல வந்து இந்த கருப்பு பத்தி, கருப்பா இருக்கிறோம் அதை பத்தி கூட பேசாம இந்த வெள்ளையா இருக்கிறவனுங்களையும் வந்து கொஞ்சம் ஓட்டுவானுங்க. ஏய் வெள்ளை விடுவ ஏய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவனுக்கும் ஒரு ஹர்ட்டிங் இருக்கும். நம்ம ஏன்டா இவ்வளவு வெள்ளையா இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த சைனாக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளையா இருந்தாடி சைனாக்காரன், ஏய் ஆஸ்திரேலியாக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம கலர் டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து கருப்பா இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். ஸோ நம்ம அதை பத்தியும் பேசுவோம். ஆனா வெள்ளையா இருக்கிற டோனையும் வச்சு கலாய்க்கிற செட் ஆஃப் அதான் ஒரு சர்க்கிள் இருக்கு. அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச வெள்ளை உழுவ அப்படின்லாம் வந்து ஓட்டுவாங்க. ஸோ அதுவும் நம்ம ஒரு 10% இருக்கலாம். அதுதான் அதான். ஏன்னா நம்ம ரொம்பவே வந்து கருப்புக்கு பக்கமா போய் உழுறதும் ஒண்ணு இருக்கும். ஆனா அதை தாண்டி வந்து நீங்க சொல்ற அந்த 10% வெள்ளையா இருக்கிறவங்களை டீச் பண்ற ஒரு சர்க்கிளும் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜென்ரலைஸாவே ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு நிறைய இதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நானே வந்து ஒரு சில டேட்டாலாம் எடுத்தேன். ஒரு சில படிச்சு அப்படிதான் எடுத்தேன். நிறைய பேர் அந்த சைக்காலஜிஸ்டும் அந்த அட்வைசரி ஃபீல்டுல இருக்கிறவங்களும் வந்து முக்கியமா எடுத்து வைக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு ஹோட்டல்லுமே சரி, இந்த கல்லாப்பட்டி, அப்புறம் ஒரு ஆபீஸோட ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க, ஸோ அவங்களெல்லாம் நீங்க பார்க்கும்போது யாராச்சும் கருப்பா இருக்கிறவங்கள ஒருத்தர் யாராவது நீங்க நோட் பண்ணி, ஐ மீன் ரிசப்ஷன்ல இருக்கிற பீப்புளை கேட்கலாம். மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி மேபி ஒரு 1% 2% இருப்பாங்க. அது வந்து எப்படின்னா, மேபி அந்த ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல கம்பெனில வந்து கலருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க, நான் சொல்ற விஷயம் இப்பயுமே இருக்கு. அந்த 1-2% இடத்துலதான் அதை வந்து அவங்க பார்க்காம இருக்கிறாங்க. அவங்களோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி ரெக்ரூட் பண்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா ரிசப்ஷன்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வைக்கிற ஒரு வியூ தான், இந்த வியூ பாயிண்ட்ன்ற மாதிரி. இதுல நடுல வரத்துக்கு கொஞ்சம் மன்னிக்கணும். என்னன்னா அதுவுமே வந்து 100ல ஒரு 10% தான். நீங்க சொன்னீங்கல்ல, அதுவுமே அந்த 100. இது வந்து ஜெனரலா அடிக்கிற பாயிண்ட் தான் இது. ஏன்னா ரிசப்ஷன்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரிசப்ஷன் அந்த மாதிரி இந்த குரூப் டான்ஸ் ஆடுறவங்களையுமே வந்து நல்ல ஃபேரா இருக்கிறவங்க தான் அதுதான் சென்டரா போடுவாங்க. கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் வந்து போட மாட்டாங்க. அது இது எப்படி சொல்லணும்னா, நீ பிரவுன் ஸ்கின் டோன் எடுத்துக்கோங்க, இல்ல வந்து நீ வேற என்ன ஸ்கின் டோன் கூட எடுத்துக்கோங்க, இங்க அதுதான் பிரச்சனை. சொல்லுங்க. அதுவும் இல்லாம அதுக்கு எப்படி ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கும் அப்படின்னா, காரு இதெல்லாம் சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரிச் லுக்கா இருக்கணும்,
லக்ஸரியஸா இருக்கணும், பிரீமியமா இருக்கணும்னு சொல்லும் போது பிளாக் கலருக்கு ம், பிளாக் கலருக்கு அப்ப போறாங்க. அப்ப ம், மட்டும் எதுக்குலாம் பிளாக் கலருக்கு வரீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும். ம். அதை மட்டும் அந்த பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பாயிண்ட் என்னங்க, தற்கூறிங்க வண்டியில மூளை இல்ல, உங்களை என்னத்த சொல்றது, போவேன் பண்றதும் அவ்வளவுதான். இப்ப மட்டும் உங்களுக்கு கேக்குதோ, சோக்கு கேக்குதோ அந்த மாதிரியா? அதான் சொல்றேன்ல, இதுங்களால திருத்த முடியாது. போய் வரமா போய் உட்காருப்போம். இது இது அவுட் அண்ட் அவுட் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, இது இது சொல்லி பிரச்சனை தாங்க. சின்ன வயசுல இருந்தே நீ நோட் புக் கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு லெசன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற போது அக்லி ஃபேர் வந்து பியூட்டி வந்து ஒரு அழகான லேடி, ஒயிட்டா இருக்க லேடியை காட்டுறாங்க. அக்லின்றதோ ஒரு பிளாக்கான ஒரு லேடியை காட்டி ஸ்கூல் புக்ல இது இருக்கு. இதை என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தை எப்படி வளருது அப்ப? புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபேர்ன்னு சொல்லிட்டு மாதிரி காட்டுறாங்க, அக்லின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ப்ரௌனா இருக்க ஒரு லேடியோ இல்ல ஏதோ ஒரு லேடியோ காமிச்சு இதுதான் அக்லின்னு காட்டுது. இது எந்த விதத்துல இது நியாயம்? இந்த குழந்தை மனசுல அது எப்படி போய் உட்காரும்? இந்த புக்கு புத்தக பதிப்பகம் இருக்கிறவங்கள போய் கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது புக்ல போடுறது வந்து பொது அறிவு, பொது அறிவு வேணும், அவ்வளவுதான். எல்லாருமே சமன் வாயில சொன்னா மட்டும் பத்தாது. இன்னும் பிற்போக்குத்தனமா இன்னும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படிதான்? இல்ல இப்ப மாறிட்டாங்க. இப்போ எப்படின்னா டஸ்கி ஆல்வேஸ் டஸ்கியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பயுமே இந்த ரேசிசம், கலர் டிஸ்கிரிமினேஷன்ன்றது வந்து ஒரு ஆபீஸ் கல்ச்சருமே காலேஜோட ஒரு அட்மாஸ்பியர்லயுமே சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நம்ம போக தேவையில்ல. ஏன்னா அவங்க கலர் டிஸ்கிரிமினேஷன்னாலும் பார்க்க மாட்டானுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து அடிப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்தானுங்கன்னா செருப்பு கட்டி ஓடுறத பக்கம் அந்த அந்த வடிவலிக்க பல என்ன திமிர் இருக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி. அவங்கள பத்தி பேசுறேன், டேய் உங்களை பத்தி பேசுறதுக்கே தனி ஒரு எபிசோட் இருக்கா, அதுக்கு நாங்க பின்னாடி வருவோம்டா அப்படின்ற மாதிரிலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய ஏரியாஸ்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இருக்கிற பீப்புள் இருக்காங்க, சமமா பாக்குற பீப்புளும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஒரு ரியலான லைஃப்குள்ள உங்களோட லைஃப்லயுமே என் லைஃப்லயுமே நீங்க பார்த்து இல்ல உங்களை வந்து புரட்டி போட்டு பின்னாடி அடித்தது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்லாம் இருக்குங்களா, அதை பத்தியும் கொஞ்சம் நார்மலைஸ்டாவே பேசுவோம் இதுல. வெல்கம் டு த மோஸ்ட் வாண்டட் எபிசோடு தான் எங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் அடுத்த கட்டமா சோசியலைஸா ஒரு சில விஷயத்தை எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அதுல ஒண்ணு இந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த ரேசிசம் அப்படின்ற மாதிரிதான். சரிங்க சாராக்கி, ஒரு பாயிண்ட் இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம், இதை வந்து தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்ற தோன்ற ஒரு சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்கா? என் மக்களே உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கற மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கறேன். தடுக்கலாம், இதை வந்து எப்படி போயிட்டு தடுக்க பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணா உங்களுக்கு ஹெட் ஆகும் அப்படின்னு சொன்னா, டேய் வேலையை படுறான் அப்படின்ற மாதிரி சொல்றவங்க இருப்பாங்க. இதுக்கு நான் வந்து சைக்கோ மாதிரி பதில் சொல்லணுமா இல்ல மனுஷ மாதிரி பதில் சொல்லணுமா? எப்படி நீங்க வந்து உங்களை மாதிரி பதில் சொல்லுங்க. பாதி பேர் சைக்கோ தான் சுத்திட்டு இருக்கான். அந்த மாதிரி சொன்னான்னு வச்சுக்கேன், 2 அடி மூக்குல வைங்க, அவனே கம்முன்னு போயிடும். அவ்வளவுதான். இது வந்து பண்ணாதீங்க சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப பீக் காண்டு ஏத்தணும் அப்படின்னா பண்ணுங்க. இவனுங்களாம் திருத்த முடியாது. இவனுங்களை என்ன நீங்க வேணா சொல்லுங்களேன், தான் தான் ஒரு எப்படி சொல்றது, அவனுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஆனா வந்து என்னோட வந்து இவன் வந்து இதுல கம்மியா இருக்கான் அப்படின்ற, நீ இப்ப உன்னோட அவன் கலர் கம்மியா இருக்கனால நீ தான் சாதிச்சிட்டியா? உண்மையாலே சொல்றேன், நீ உன்னோட அவன் கலர் கம்மியா இருந்தாலும் அவன் லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணிருக்கான்றத பாரு. நீ என்ன அச்சீவ் நீ ஒரு அச்சீவ் பண்ணிருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. இது படத்துல கூட காமெடியா சொல்லுவாங்கல்ல, சகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. நல்ல அவன் நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானான்றதெல்லாம் கிடையாது. அதாவது இது ஆதி காலத்துல இருந்தே கருப்பா இருந்தா இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணவங்களை வச்சு கூட சொல்லுவாங்க. கம்யூனிட்டி பேஸ் பண்ணவங்களை வச்சு கூட இல்ல, கம்யூனிட்டி பேஸ் பண்ணவங்களை வச்சுதான் அப்படி சொல்லுவாங்க. நீங்க தப்பா தப்பா கரெக்ட் அப்படின்றதுக்கு நம்ம உட்காந்து வாதாடுற இடம் வந்து நமக்குள்ள இது நம்ம 2 பேருக்குள்ள கரெக்டா இருக்கணும். ஏன்னா அவங்கள வச்சு இருக்கலாம் அப்படின்றதோட அவங்கள வச்சுதான் பண்றாங்க, அதுதான் உண்மை. அது இப்ப நீங்க சொல்லியும் வந்து ஓகே நம்ம வச்சுதான் பண்றோம்னு தெரிஞ்சவங்களுக்குமே வந்து
அப்படி நல்லா பண்ணுவோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதுல என்ன இவங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா, இவங்க இந்த பக்கியா இருக்க ஸ்கின் டோன் இருக்கவங்க, இவனுங்க ரொம்ப நாளா இவனுங்க மேலேயே இருக்கானுங்களா, இப்ப இவங்களோட அதிகமா வளர்ந்து வர்றது இவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ அதனால ஸ்கூல்ல இருந்தே காலேஜ்ல இருந்தே இந்த இதை வந்து மேல திணிக்கிறானுங்க. ஏய் எப்படி கூப்பிடுறது, டேய் கருப்பா, டேய் பிளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கருப்பி கருப்பி எல்லாம் இந்த மாதிரி பண்ணி 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 உன்னால முடியலையா உட்காந்து அவன் கூட போய் நீ இந்த மாதிரி இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு உன்னோட அவன் பெரிய ஆள் ஆயிட்டானா நீயும் படி, நீயும் முயற்சி பண்ணு, நீயும் வரப்போற. அதை விட்டுட்டு அவனோட தேவையில்லாத போய் ஒரு ஸ்பாட்ல அடிச்சு அவனை வெறுப்பேத்தி விட்டு அவனை வேடிக்கை பார்த்து என்ன பண்ண போறான்? அவனும் ஒரு வயசு ஒரு விஷயமாடான்னு சொல்லிட்டு அவன் தட்டி விட்டு போயிடுவான். நீ ஒண்ணு அதுலயே பிடிச்சி தொங்கிட்டு இருப்ப, அவ்வளவுதான். அவனோட மேல போயினே இருப்பான், நீ கீழே இருந்துனே தான் இருப்பான் அந்த லெவல்ல. அவ்வளவுதான், சிம்பிள். இது அதான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஆதி காலத்துல இருந்தே வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, அப்ப இருந்தாங்கடா, இப்ப திருந்துங்கடா, இப்பதான் எல்லாருக்கும் வளர்ந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்க, நிறைய யூடியூப்ல நிறைய விஷயம் பாக்குறீங்க. அதாவது இந்த ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில போனா இந்த மாதிரி ப்ரௌனா இருந்தா அந்த செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறவங்கள வந்து எங்க போனாலும் ஒதுக்குற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இருக்கு, இப்பயும் இருக்கு, இப்ப ஒன்றும் கிடையாது. நான் பார்த்த விஷயமே வந்து இது பிராங்காவே சொல்லிடலாம். இப்போ நானும் இன்னொரு பையனும் வந்து ஒரு டீ கடைக்கு போனோம். அங்க வந்து அங்களே கொஞ்சம் டஸ்கின்லாம் கிடையாது, கருப்பா தான் இருக்கும். எங்களோட ஒரு கருப்பா ஒரு பையன் வந்தா, அவன் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எதுவும் போடல. அவன் வந்து டீ வாங்குவான். ஓகேவா? அவன் வந்து எந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணியுமே எதை பேஸ் பண்ணியுமே அவன் கிடையாது. ஓகேவா? அதை வந்து அவன் வந்து நெஞ்சிலேயோ இல்ல தலையிலயோ எழுதி வச்சு நாங்க இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறோன்றதெல்லாம் அவன் சொல்லல. ஓகேவா? அவன் எப்படி கடைக்காரன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவனுக்கு வந்து கப்புல கொடுக்குறான். அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இந்த கப்புல கொடுக்குற எங்களுக்கு கிளாஸ்ல கொடுக்குறான். என் ஃப்ரெண்டு வந்து என்ன மாப்பிள்ள இது அப்படின்னு நான் சொன்னேன். நீ தயாராகி போய் கேட்ப, அவன் உங்ககிட்ட என்ன பதில் சொல்லுவான்? அப்படி நாட்டு நடைமுறை பத்தி நீங்க தெரியாம என்கிட்ட வந்து பேசாதீங்க, உங்களுக்கு தெரியுமா, 4 இடம் போறீங்க அப்படிங்களா அப்படின்ட்டு. எங்க இருக்கு போய் டீ தானே சொல்ல வேண்டியதுதானே. பின்னாடி ஒரு 10 பேர் வருவான், நான் போய் என் கூட இருக்கவங்க 10 பேர் வாடா சண்டே வரணும். இல்ல எனக்கு 4 இடம் போயிட்டு என்ன பிரசிடென்ட் ஆயிட்டாரா? இல்ல இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்ற ஒரு கோபம் இருக்கு. ஏன்னா டீ கடைன்ற விஷயம் வந்து எல்லாருமே ஈக்குவலா சரிசமமா உட்காரணும் அப்படின்னு சொல்லி பெஞ்சு போட்டு உட்கார்ந்து எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி பேசுற விஷயம் தான். நிறைய ரூமர்ஸ் வரும், நிறைய புறணி பேசுவாங்க. இவன் யாரா வச்சிருக்கேன், பொண்டாடி வச்சிருக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுற செட்டு தான் அங்க ஓடிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்ல, ரொம்ப இப்பயே டீ கடை பசங்களா இருக்கிற விஷயம் எப்படி இருக்கும், சரிசமமா இருக்கிற மாதிரிதான். அந்த இடத்துல வந்து இந்த நிறைய படத்துல கூட காமிச்சிருப்பாங்க, ஒரு டோனை வச்சு ஸ்கின் டோனை வச்சு எல்லாருக்கும் சமமா இருக்கணும்ன்ற ஒரு டீயை கொடுக்கறதுல வந்து டிஃபரன்சியேஷன் கிளாஸுக்கும் கப்புக்கும் இல்ல வேற ஒரு மெட்டீரியலுக்கு வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நாம இருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கோன்றதுல வந்து நம்ம பெருமையே படக்கூடாது, வருத்தமும் படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கோபப்படலாம், வருத்தம் பட்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து நேர்மையா இருக்கணும். அவன் நாம வேலையை நாங்க பாத்துட்டு போகணுன்ற மாதிரிதான் நான் இருக்கேன். ஓகேவா? நீங்க இருந்தா போட்டு நீங்க சொல்றபடி டீக்காரனை போட்டு பலார்லாம் நடிக்கும். பலார்லாம் அடிக்க மாட்டேன், அவனை ஏடா விடுமா ஏன்னா அவனை வெறுப்பேற்ற மண்டையில நான் ஓடணும் அந்த அளவுக்கு எதாவது பண்ணி விட்டு வந்துருவேன். நீங்க அதாவது அவனை கேட்டேன்னு வச்சுக்கேன், என்னோட முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சுதான் நான் பாதுகாத்து கைப்பற்றி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இதுல உன் பையனுக்கு அதையே சொல்லி கொடு, சொல்லி கொடுப்பானா? நல்லா இருக்கா சொல்லுங்க. அவன் எவனோ போனா அப்படின்னா உனக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையா? உனக்குன்னு பொது அறிவு இல்லையா? இன்னும் பிற்போக்கையாதான் இருப்பியா? இல்லங்க, இன்னும் அவன் ஓகேங்க, ஒன்னும் கிடையாது, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் கருகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவ நீ? ஒண்ணும் முடியாது. நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தாங்க வைப்பான் அப்படின்றவன் அவன் கருகி வெளியே வருவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து அவனை தள்ளுவாங்க தெரியுமா, அப்பதான் அந்த பெயினே உனக்கு தெரியும். அதாவது நீ ஒருத்தனை ஒதுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒருத்தன் ஒதுக்கும் போது அந்த ஒதுக்குனோட வலி உனக்கு தெரியும்.
அதுதான் பாயிண்ட். அதாவது இது எப்படின்னா, சொல்லி புரியலன்னா பட்டு புரிஞ்சுப்பாங்க கைஸ், அவ்வளவுதான். அதுதான் விட்டுரும். நீ ஒரு விஷயம் பண்ற, ஆனா கண்டிப்பா அந்த விஷயம் கண்டிப்பா உனக்கு எப்படியாச்சும் ரீபேக் இருக்கும். அது அது அந்த டைம் வரும்போதுதான் உனக்கு புரியும். ஒரு பிரேக் பாயிண்ட் கிடைக்கும் போது தான் புரியுன்ற மாதிரிதான் நீ தெளிவா புரிஞ்சுக்கிற இடத்துல நீ வருவ. இது நான் பார்த்த விஷயம். இதுலயே இன்னொரு ஒரு வேற விஷயம் என்ன இருக்குன்னா, இது வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு, பாதி ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, வாய் வார்த்தையா சொல்லுவாங்க. ஓகேவா? ஜெனரலா நீங்களும் தெரியும், பஸ்ல நான் உட்காந்துருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், ஓகேவா? என் பக்கத்துல வந்து உட்காரத்துக்கு யோசிப்பாங்க. இது இருக்கு, இது நீங்க உணர்ந்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து அந்த இடத்துல தோணும், எப்படி நான் உட்கார வரும்போது ஒரு மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பானுங்க. அவங்க பாக்குறது என்ன தெரியுமா, என்ன சட்டை போட்டிருக்கான், கலர் காம்பினேஷன் கரெக்டா போட்டிருக்கானா, ஒருவேளை அவங்களா இருப்பானோ, செருப்பு போடல. அதாவது அவன் மாலை போட்டிருக்கலாம், இல்ல செருப்பு போடாம வேற எதனா ஒரு இஷ்யூவா இருக்கலாம். அந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்கல. செருப்பு போடல, நம்ம உட்கார வேணும், சரி சமமா ஆயிடும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். இது இருக்கு பஸ்ல. இப்ப வந்து கிடையாது. இப்ப நம்ம நான் ஒரு பாயிண்ட் சொன்ன கான்ட்ரவர்சியா மாறிடும். இல்ல வேணாம், எதுக்கு அதெல்லாம். அது சபை எல்லாம் விடுங்க, அது தேவையில்லைங்க. அந்த பாயிண்ட் சொன்னா கூட யாரும் எடுத்துட்டு போறது கிடையாது. ஒரு ஒரு எப்படி சொல்றது, இதுவே நாம அவங்க உட்காந்து இருக்காங்க, நம்ம போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மாதிரி நம்மளை தள்ளி விடுற மாதிரியே தள்ளுவானுங்க. இதுவும் நான் உணர்ந்திருக்கேன். ஓகேவா? பண்ணிருக்கான் நானா. ஆனா எனக்கே அது ஃபீலே ஆகாது அப்படின்னா, சின்ன வயசுல எனக்கு வந்து அந்த சால்ட் அண்ட் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் இருக்கும் ஹேர். அதே அப்பல இருந்து ட்ரீட் பண்ண எனக்கு பெருசா ஒரு விஷயமாவே பட்டதே கிடையாது. தெரியும் டை கூட அடிச்சு நான் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதை பண்ணு இதை பண்ணு மருதாணி போட அதை பண்ணு. ஏண்டா அது வரலாம், நான் என்னடா பண்ண முடியும், அதுக்கு அது பிடிச்சிருக்கு, அது அப்படி வளருது, அது எதுவும் பண்ணிட்டு போகுது, நான் ஏன் அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை யோசிச்சதே கிடையாது வரைக்கும். சரிங்களா? அதனால இவனுக்கு 1000 சொல்லுவானுங்க, ஓகேவா, அதெல்லாம் சொல்றதே இல்ல. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், இதே மாதிரி பஸ்ல உட்காந்துருக்கும் ஒருத்த வந்து அவனுக்கு நான் வந்து உட்காந்தது பிடிக்கல போல, தள்ளிக்கினே இருந்தான். பிடிச்ச பஸ் ஒரு உழுக்கு உழுக்குச்சு, லைட்டா போட்டு ஒரு நசுக்கு ஷோல்டர் வச்சு ஒரு எல்போ ஷாட் ஒண்ணு விட்டேன். அவள் தான் அங்க உட்காந்தவன் தான் ஏஞ்சி போற வரைக்கும் கம்முன்னு இருந்தான். நச 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 அந்த மீம்ல ஒருத்தன் பாப்பான்ல, வயித்துல கைய வச்சுட்டு ஒரு மாதிரி பாப்பானு, அவன் ரிப்கேஜ்லயே ஊந்துது ஆக்சுவலா வச்சது. நோண்டிக்கிட்டு சல 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 சலன்னு இருந்துன்னு டேய், அவன் டயர்ட்ல இருந்து உட்காடுறான், சும்மா கச 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 கசன்னு பண்ணின்னு பஸ் ஒரு உழுச்சு. ஒண்ணு வச்சா ரைட் ஹேண்ட்ல ஒண்ணு, அவ்வளவுதான். அங்க மூணவன் தான் வாய திறக்கவே இல்லையா, கம்முன்னு உட்காந்து வந்தான். அது இப்போ பஸ்ன்னு எதிர்த்தது ஒண்ணு, டீ கடை ஒண்ணு இருக்கு, மேஜரா படிக்கிற இடத்துலயுமே நிறைய இருக்கு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. பர்சன்டேஜ் நீங்க சொல்றபடி அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்றதுலே வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்களை பார்த்து கேட்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் காமனான கேள்விதான். அப்ப ஏன் வந்து பிளாக் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஏன் விரும்பி போடுறீங்க? அது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுவானுங்க. வகுப்பறையா இருக்குமா? வகுப்பறை கிளாஸ், அந்த கிளாஸா? ராயல் லுக்கா இருக்கும். 2 பீப்புள் இருக்காங்க பிளாக்க போடுறதுக்கு. ஒண்ணு வந்து இந்த வந்து ராயலா இருக்கும், ரிச்சா இருக்கும், கிளாஸியா இருக்கும் போடுற ஒரு கோஷ்டி ஒண்ணு. இன்னொன்னு எதிர்ப்புக்கு ஒரு பிளாக், ஓகேவா? சோ இது ரெண்டுத்துலயும் போடுற ஆளுங்க இருக்கானுங்க. நான் வந்து சில விஷயம் பிடிக்கல அப்படின்னா எதிர்க்கணும் அப்படின்னு நான் முடிவு போகும்போது என் ட்ரெஸ் பிளாக்ல போட்டு போவேன். ஓகேங்களா? எனக்கு இதுதான்ன்றது எனக்கு ஜென்ரலா எனக்கு என்ன, எனக்கு ஒயிட்டே எனக்கு பிடிக்காத கலர் ஒயிட். பிடிக்காது அந்த கலர் எனக்கு பார்த்தாலே. ஏதோ ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும் அந்த கலரை பார்த்தாலே, கர்வம் அந்த மாதிரி இருக்கும். வெள்ளையை பத்தி பேசிட்டீங்க, இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போடுவாங்க.
பேஸ்டா இதுல என்னங்க இருக்கு? எனக்கு பிடிக்கல அந்த கலர். உனக்கு எப்படி கருப்பு பிடிக்கல, எனக்கு மாதிரி வெள்ளை பிடிக்கல. அவ்வளவுதான், வச்சுக்கோ. அவ்வளவுதான். அவ- நான் உன்ன என்ன நோண்டு, நான் வந்து எனக்கு பிடிக்கல, நான் என்னோட கமெண்ட்டை சொன்னேன். நான் உன்ன வந்து நோண்டனா நோண்டா நீ என்ன நோண்டு, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அதனால இது வந்து அது யார் யாரு எது எதுக்கு போடுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும் எப்படின்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி இப்போ இருக்கவனுங்களாம் அந்த காலத்துல அது வந்து ஒரு எதிர்ப்புக்கான ஒரு இதுவா வச்சிருந்தாங்க விளாக்க. ஆனா இப்பெல்லாம் சும்மா ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்டா அப்படிதான் வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல இது இந்த பாயிண்ட், இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து நான் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல டேக்கு போடுறேன்னா கருப்பு போடாத அப்படின்வாங்க. ஐயோ, இது எங்க வீட்டுல பண்ணுவாங்க பாருங்க. ஐயோ அப்பா, பர்த்டேக்கு இதுக்கு இதை போட்டு அடிக்கதான் நான் போட்டுருக்கேன் அப்படின்னு கருப்பு போட்டு ட்ரெஸ், கருப்பு ட்ரெஸ் போட்டேன். ஐயோ கருப்பு ட்ரெஸ் போட்டு அவங்க நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி. வெள்ளை ட்ரெஸ் போட்டா அழுக்காகுங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டாதான்டா ஒரு பெருமை வரும். அந்த 2 செயினை ஒண்ணு போட்டுக்கோ, கையில மோதிரத்தை போட்டுக்கோ, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போ. அப்பதான்டா நம்ம இன்ஜினியர் இழந்த மதிப்பாங்க, டாக்டர் மதிப்பாங்க. டாக்டர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, இன்ஜினியர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் நானும் கொஞ்சம் லூஸா போடுவேன். ஓகேவா, லூஸா, ஏன்னா எனக்கு அந்த டைஸ்ல வந்து லூஸா போடாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு போடுவேன். ஓகேவா, அப்போ வந்து தொலை பண்றா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் வளர்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப 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 அதையே வந்து ஏன் ட்ரெண்ட் ஆக்குறீங்க? அது வந்து மாத்துறாங்க. அதாவது உன் சௌகரியத்தை அன்னைக்கு போடுற. இப்ப இது ட்ரெஸ் வந்து நான் பேண்ட்ன்றது சொல்ல, அதை வந்து கலர்ல வச்சுதான் எடுத்துக்கணும் அந்த பாயிண்ட். அதாவது உன் சௌகரியத்துக்குன்னு ஒண்ணு போடுற, அது உன்னோட கம்ஃபர்டபுள்னஸ்க்கு தான் நீ ட்ரெஸ் போடுற, உன்னோட உடம்ப மறைக்கிறதுக்கு தான் ட்ரெஸ் போடுற அப்படின்றது வந்து அதுல ஏன் கலர் பாக்குற, அதுல ஏன் ட்ரெண்ட் பாக்குற, அதுல ஏன் ஸ்டைல் பாக்குற? இந்த கேள்வி வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. வீட்ல இருந்து திட்டுற மாதிரி திட்டு நம்ம செருப்பால் அடி வாங்க போறோம். அது வந்து ஒரு பிலீஃப், ஒரு ஒரு அது வந்து ஒரு ஒரு அவங்களோட பிலீஃப்னு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ள போக முடியாது, போறதுக்கும் நமக்கு சாய்ஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் கிடையாது. அதாவது நான் முன்னாடி எபிசோடு வந்து நம்ம பேசின வரைக்குமே நம்ம சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேச அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா வந்து எல்லாமே முடிவு பண்றது ஒரு சாய்ஸ் வச்சுதான் நீ மேக் பண்ற. எஸ்ஆர் நோ பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிதான். அதே மாதிரி நீ முடிவு பண்ற மாதிரி உன்னோட ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கும் உன் சுத்தி இருக்கிறவனுக்கும் சாய்ஸ் இருக்கும். அத அவன் முடிவு பண்ணிக்கணும், நீ முடிவு பண்ணாத. நீ எடுத்துக்கோ, எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா நீ அவனை நோண்டாத. அதுதான் நான் சொல்ல வரேன். அவன் சாய்ஸ் வந்து உன் சாய்ஸ் வந்து நீ உன்னோட சாய்ஸ் வந்து அவன் மேல கம்பல் பண்ணாத. அவன் சாய்ஸ் உன் மேல கம்பல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீ அவன் நோண்டாம அவனு நோண்டாம இருக்கட்டும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ போடு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டோம், அவ்வளவுதான் சிம்பிள். ஏன் இந்த இடத்துல நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறேன்னா, அந்த பிளாக் கலரை வந்து ராயல் லுக்காவும் யூஸ் பண்ணலாம், நல்ல காரியத்துக்கு போடாத மாதிரியும் யூஸ் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும் அவ்வளவுதான். 2 எக்ஸ்ட்ரீம்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க. அப்ப ஏன் ஒயிட்ட 2 எக்ஸ்ட்ரீம்க்கு நீங்க வைக்க மாட்டீங்க? ஒயிட் வந்து எப்பவுமே தூய்மைங்க. அது எப்படிங்க 2 எக்ஸ்ட்ரீம் கேக்குறது? சுதந்திரங்க, பீஸ்ங்க. இது ரொம்பவே சென்சிட்டிவான கேள்வி நான் கேக்குறேன். ஓகேவா, இது கட் பண்ணலாம் என்னன்னாலும் சரி. ஓகேவா, இப்போ உமன் வந்து அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற போது why should women wear the white shirt? அதெல்லாம் இப்ப இல்லங்க, அது ஒரு காலத்துல இருந்தது. அது ஏன்? இதெல்லாம் எனக்கு தெரியலங்க. என்ன கேக்குறீங்களே, அதெல்லாம் வந்து கேவலமா ஒரு விஷயமா பாத்தீங்க. நீங்க நம்மளுக்கு அது பதில் தேடணும்னு அவசியம் கிடையாது. பர்த்டேக்கு ஒயிட் ட்ரெஸ் போடுறதுன்றது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இதுக்கு இந்த ட்ரெஸ் போடுறாங்கன்றதுக்கு நம்ம அதை ரிசர்ச் பண்ணி அடுத்த எபிசோட்லயுமே பேசுவோம். எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப பேசும்போதுதான் இந்த ஒரு கேள்வி வந்தது. சோ அப்ப இப்பயும் பாக்குறீங்க நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் சொல்ல போறது கிடையாது. இந்த கேள்விலாம் எங்க கிட்ட இருக்கு, அதை நீங்களே கண்டுபிடிச்சுக்கணும், நாங்களும் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றதான் இந்த எபிசோடு. சோ அப்ப எனக்கு ஒரு கேள்வி தோணும், ஏன் இந்த மாதிரிலாம் வந்து அப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்பயுமே வந்து நம்மளோட முன்னோர்கள் சொல்றத வந்து ஒரு சில விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஓவரடா இருந்ததுன்னா விட்டுறாங்க. ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் பேசிக்கான விஷயம் அப்படின்னா கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஃபாலோ பண்றவங்களும் இருப்பாங்க, அதை நம்பி ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஏன் சொல்றாங்கன்ற கேள்வியை வந்து நம்ம ரைஸ் பண்ணும்போது அதுக்கு பதில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா
அவங்க சொன்னாங்கப்பா, அதுக்காக தான்ப்பா நான் பண்றேன். டேய் உனக்கு தெரியாதாடா? எனக்கு தெரியாது, ம், அவங்க சொன்னாங்க நான் ஃபாலோ பண்றேன் அவ்வளவுதான். யார்கிட்ட தான் அவ்வளவுதான். போயிட்டு ஆம்பிஷன் என்னன்னா தெரியாது. என்னையும் செட் தான் சொல்றேன், காமனா சொல்ற விஷயம் தான். தெரியாது, நமக்கு யோசிக்க முடியாது. ம், அடுத்தவன் ஒரு விஷயத்த யோசிச்சு வைக்கும் போது நீ இன்ஜினியர் ஆகும் டாக்டர் ஆகும்னு சொல்றபடிதான் நாம வளர்ந்து வந்துட்டு இருந்த ஒரு யூனிஃபார்மிட்டியில தான் வாழ்ந்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதை வந்து உடச்சிட்டு வெளியே போறதுன்றது வந்து கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கிட்டு வெளியே போனா மட்டுமே தான் உண்டே தவிர நேச்சுரலா நம்ம உடச்சிட்டு போக முடியாது. ஆ. ஏன்னா எனக்கு இந்த கேள்வி இருந்தது ரொம்ப நாளா, ஏன் இது அப்படின்ற மாதிரி கேள்வி. இதுலயே வந்து ஆம்பிஷன்லயே நான் சொல்ல விரும்புறேன். எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆம்பிஷன் இருந்தது. எனக்கு இதுதான் ஆகணும், எனக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்றது ஒரு கனவு இருந்தது. ஆனா ம், உங்களுக்கு ஆம்பிஷனே தெரியாம வளர்க்கறதுன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு பாத்திருக்கீங்களா? அந்த சேட் ம், கல்ச்சர். அதுதான் வந்து நான் அதை பத்தி பேசணும். ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ம், ஒரு ஒரு சைல்ட வந்து ஒரு டிசைட் பண்ணவே விட மாட்டாங்க. ம், பாத்திருக்கீங்களா பேரண்ட்ஸ்? இப்ப நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு ஆட்டோமொபைல் எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கும். ஆனா எதுனா இந்த நான் எடுத்த ஃபீல்டு எனக்கு பிடிக்காது. பட் ஆனா இது வந்து ம், என்ன திணிச்சு உள்ள வர வச்சாங்க. நான் ஆசைப்பட்டது வேற, இவங்க திணிச்சது வேற. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்பல் பண்ணி இதை எடுக்காத, இதை படி, ம், அதப்படி, இதப்படி, அந்த குழந்தைக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிச்சாதான் அவன் சக்சஸ்ஃபுல்லா இருப்பான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் முதல்ல. ம். அவனுக்கு எது வருதுன்னு அவனுக்கே தெரியும். ஓகேங்களா? அதை அவனை எடுக்க விடணும். அதை விட்டுட்டு அவன் மேல போட்டு இதை படிச்சா நீ பெரிய ஆள் ஆயிடும். எவனோ ஒருத்தன் படிச்சு அதுல பெரிய ஆள் ஆயிட்டான்னா அவனுக்கு அது வருது, அவன் படிச்சான், அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அவனுக்கு வராத ஒரு விஷயத்த அவனுக்கு திணிக்க வச்சு, அவனை படிக்க வச்சு, அவனுக்கு வராம அவன் ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப் எல்லாம் கஷ்டம் தான் படுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இஷ்யூ வந்து parents கிட்டயே இருக்கு. இல்ல இது வந்து இந்த பாயிண்டே வந்து நம்ம அந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் வச்சுதான் நம்ம ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா அதையுமே கேட்டீங்கன்னா யாரா சொன்னாங்க, எங்க வீட்டுல சொன்னாங்க, நான் அப்படிதான் இருக்கிறேன், இதெல்லாம் ம். பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் பண்ண மாட்டேன்பா, எங்க வீட்டுல தெரிஞ்சா போல ஆ. போலன்னு பொழந்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம். ம். டேய் அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அது ஏன் என்னன்றது கேள்வியா எழுப்பு. அது ஆ. கேள்வி எழுப்புனதுக்கு அப்புறமா நீ 10 பேருக்கு கேட்டனா உனக்கு ஒரு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியில ஒரு ஆன்சர் வரும்னு வச்சுக்கோங்க. ம். அதை வந்து தேடுன்னு தான் நான் அதை வந்து அதை அனலைஸ் பண்ணு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது இப்ப இருக்கு. ஏன்னா நான் வந்து கேள்வி கேட்காம இது பண்ணி பண்ணி தியானம் வாங்க ஆனா இல்ல பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இந்த மாதிரிலாம் கருப்பா இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க, இல்லடா ஆமா. அவனுக்குலாம் பேசக்கூடாதுடா, என்னடா பூதமடா அவனுங்களா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் ஆ. போயிட்டு ஒரு வாட்டி ஏன் பேசக்கூடாது சொல்லுங்க சப்புன்னு ஒரு ஆரம் வந்து. ஆ. ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்லே நமக்கு ஒரு கேள்வியை வந்து 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 ஒரு ஆ. கட்டத்துல வந்துதான் ஓ இதனாலதான் நம்மள அப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு புரியும் ம். போது நம்ம யோசிக்க தோணும். ஏன் இதை வந்து ஒரு பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜ்லயே வந்து ஒரு கலர் டிஃபரன்சியேஷன் பத்தியுமே வேற டிஃபரன்சியேஷன் பத்தியுமே வந்து வீட்டுல ம். உட்கார்ந்து தம்பி இப்படிதான் உட்கார வச்சு பேசாததுக்கு காரணம் ஏன்? ம். எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காமனான ஆன்சர் தான். ம். ஆஹ் எப்படி சொல்றதுன்னா வேலை இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க ஃபாலோ பண்ணி அவ்வளவுதான். அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப எங்க வீட்லயும் அப்படித்தான். இதை பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பொது அறிவு இருக்குல்ல. அந்த பொது ம், அறிவுல உனக்கு தோணும் இது வந்து இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்துடும் அந்த பொது அறிவு. அப்ப வந்து உனக்கு எது சரின்னு படுதோ, உன் மனசாட்சி எது எது உனக்கு அறமா படுதோ அதை பண்ணு. அவ்வளவுதான். நீ அவங்க சொல்றதே எல்லாத்தையும் கேட்டு நீங்க வந்து அப்படியே பண்ணுங்க. உங்க நல்லதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த கேட்டுக்கோங்க. உனக்கு உங்க மனசாட்சிக்கு வந்து இவங்க சொல்ற விஷயம் வந்து அதை உன்னை ஹர்ட் இந்த பண்ணும் கலர் அப்படின்னு நீங்க டிஸ்கிரிமினேஷன்ன்றது வந்து தோணுச்சுன்னா இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் பிகினிங்கான எபிசோட தான் இருக்கும். ஏன்னா ம். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கேள்வி ரைஸ் அப் மாதிரி வச்சிடலாம். இதுக்கப்புறம் அதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ல அதுக்கு பதில் மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆ. ஏன் வந்து அவங்க இந்த ஒயிட் கலர் சாரி கட்டுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அதை அனலைஸ் ம். பண்ணுவோம். ஸோ ம். ஹவு வி ஆர் ஏபிள் டு சர்வே இன் அவர் லைஃப் வித்தவுட் ஹியரிங் ஆல் தோஸ் திங்ஸ் இன் அவர் ஏர்லி ஸ்டேஜஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை பத்தி நம்ம ஓகே. இதுக்கு ஒரு அடுத்த ஒரு கண்டினியூட்டியில பேசுவோம். ம். ஸோ என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த உயிரடி படத்துல சொல்ற மாதிரி உனக்கு எப்படி இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அதே மாதிரி ஜாலியா இரு, ஸ்டே ஹாப்பி ஃபார் நோ ரீசன்ஸ். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா ஆ. யாருமே உனக்கு கீழே தட்டணும்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. ம். நான் யாருமே நான் இவனடா மேல போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து அதை அனலைஸ் பண்ணக்கூடாது. ம். நீ எப்படி இருக்கிறன்றது பாக்குறதுலதான் உன்னோட டெவலப்மெண்ட் இருக்கு. ம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம வந்து
ஸ்டே பீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ம் ஸோ கலர் டிஸ்கிரிமினேஷன்ன்றது வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கா தான் இருக்கும். ஏன்னா நிறைய ம் ஒரு ரோட்டு கடையிலுமே, பஸ்ஸுலயுமே, ம் ஒரு சில ம் ஹோட்டல்லுமே ஹோட்டல்லுமே ம் ஹோட்டல்லுமே இருக்கு. ஹோட்டல்லுமே இருக்கு. ஆஹ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி, தம்பி காசு இருக்காப்பா அப்படி, ஆ காசு எதுக்குண்ணா அப்படின்னு கேட்டேன். இல்ல காசு இருக்காப்பா, ஹோட்டல்லாம் பெரிய ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறிய அப்படின்னு ம் இல்ல, காசு இருக்கு. அவனை பார்த்தனா அவன் நல்ல வேலை செய்வான், நல்ல ஒரு சேலரிடு பர்சனா தான் இருப்பான், சைட்ல வந்து ம் சைடு ஹசல் பண்ற பர்சனா தான் இருப்பான். அவனுக்கு அப்போ ம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு யோசனை வருது தெரியுமா, ம் இவனுங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கேட்டுறானுங்க, அது என்ன ஏதுன்னு யோசிக்க பண்றானுங்க. அத வந்து ம் இயர் பண்ணி யோசிக்கிறவனுக்கு வந்து உள்ள ஒரு வலி இருக்கு. ம் அத வந்து வலிக்காதீங்க கைஸ், அவனுங்க அப்படிதான் திருந்த மாட்டானுங்க, நீ ஜாலியா இரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம பேசிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. ம். அப்படி நினைக்கிறான்னு வச்சுக்கேன். ம். ஆனா ஆனா மூளை இருக்கானா வாத்துக்கோனா கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கோனா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆட்டு கொட்டையில நம்ம சூப் ஆம்லெட் போட போறோம், இந்த மாதிரி ஆம்லெட் போட்டுருக்கு. ஏன்னா ஊந்துச்சா பாருண்ணா அப்படின்னு கேட்டுங்க போயிடுவாங்க சரிங்க போல. சார், நம்ம இது வந்து கொஞ்சம் சோசியலைஸா இதை நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ போற போக்குல இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சு செய்யணும்னு தோணுது. ஆனா நீங்க என்ன கட் பண்ணி விட்டுருவீங்க, அதனாலதான் வேணாம். இல்ல, நான் கட் பண்ணிடுவேன். நான் வந்து பாத்துக்கலாம். இந்த பாயிண்ட் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பேசுவோம், எதுக்கு ஏன் அப்படின்ற கேள்வி வந்து நம்ம எல்லாரையும் கேட்கணும் அப்படின்றதுதான் இருக்கு. கேட்கணும்னா டேய் நீங்க எப்படி கேள்வி கேட்கற அப்படிலாம் இல்ல, நீ யோசிடா, யோசி அப்படின்ற மாதிரிதான். நாதஸ்வரம் கோபி மாதிரி யோசி போகக்கூடாது, யோசி, அந்த மாதிரிதான் யோசிக்கணும். ஸோ என்னோட விரிவாக்கத்தையும் முடிவுரையை சொல்லிட்டேன். ஸோ அடுத்த ஒரு எபிசோட்ல வந்து நாங்க வேற ஏதாச்சும் ஒரு கீவேர்டை வச்சு, அதுல என்ன இதுலயே நிறைய இருக்கு, நான் நிறைய பேசலாம், நிறைய ஒதுக்குதல், நிறைய நம்மள வந்து டவுன் டு அழுத்துவாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால வந்தாலும் என்னடா நீ வளர்ற, பூஸ்ட் குடுக்குறியா, இந்த பூஸ்ட் எனக்கு விடுறா நானும் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறவங்க இருக்காங்க. நீ எல்லாம் பிரியாணி சாப்பிடுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறவங்க இருக்காங்க. அந்த மத்தியில வாழ்றவங்க தான் நாம. ஸோ லெட்ஸ் லிவ் ஃபார் த பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட நான் மைண்ட் அப் பண்றேன். ஸோ அடுத்த எபிசோட்ல அடுத்த ஒரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ லிசனர்ஸ். தேங்க்யூ.